நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒன்னிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு ஏரியா இருக்குங்க. இந்த ஏரியாவில் வந்து மாமியார் ப்ளஸ் மருமகள் 2 பேரும் இணைந்து ஒரு மாட்டு பண்ணையை ஆரம்பிச்சிருக்காங்க. சிறிய அளவில் ஆரம்பித்தாலும் அதை எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ காணொலி மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. மேடம் வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ மேடம். என்னையும் நல்லா இருக்கேன்னு கேட்டது நீங்கள் தான் நினைக்கிறேன். ஓகே, உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். நான் சரண்யா, எம்காம் முடிச்சிருக்கேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து பேங்க் ஒர்க்கில் இருக்காங்க. அப்பா, அம்மா இவங்களோட சப்போர்ட் மூலிமா எல்லாருமே சேர்ந்து இந்த மாடு வளர்த்துறத நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மேடம், இப்போ மாட்டு பண்ணை வந்து நீங்கள் ஆரம்பிக்கணுங்கிற அந்த ஆர்வம் வந்து எப்படி ஏற்பட்டுச்சு? ஆடுகளை பேஸ் பண்ணிடுறோம். அப்பைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆடு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. அது வச்சுருந்தது. அது போக அதிக இனப்பெருக்கம் இருக்கிறதுனால பால் வலி எங்கேயும் வந்து வெள்ளாடுங்க வந்து நிற்காது மோஸ்ட்டாக. ஸோ அதுக்காகவே கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் 2, 4 இந்த மாதிரி படிப்படியாக குறைச்சிட்டு வந்தது. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னதாக தான் ஒரு 4 ஆடு இருந்துச்சு. அதையுமே ஃபுல்லாக கொடுத்துடலாம், ஏன்னா கால் வலி இருக்குது, பேலன்ஸ் பண்ண முடியாது, பார்க்கறதுக்கு மாடுகளும் இருக்குது, ஸோ தீவிரத்துக்கு பிரச்சனை அப்படிங்கிறதுனால கொடுத்துட்டு சரி இதுவே நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஆரம்பிக்கும் போது இந்த தொழிலை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு சர்ச் பண்ணி லேர்ன் பண்ணி தான் இந்த தொழிலை ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா மாடுகள் அப்படிலாம் பண்ணலை, அதாவது ஆடுகளோட சேர்த்து இதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு அதான் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி இப்போ அவங்களும் வந்து ஒரு சில நேரம் முடியறதில்ல, நம்ம வீட்டில் தான் இருக்கோம், சரி இதையும் பார்த்துட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு அப்படியே வீட்லேயே ரெஸ்ட் எடுத்த மாதிரி. ஏன் ஹஸ்பண்டுக்கு வந்து இன்னொருத்தங்கிட்ட வேலைக்கு போகிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. பெட்டர் நம்ம வீட்டில் இருக்கிறோம், என்ன வேலை வேணாலும் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நம்ம கேட்குறது போகிற யாருக்கும் கிடையாது, இதவே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். கூடிய விரைவில் வந்து அவரும் வந்து இந்த ஃபீல்டில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு அவரும் வந்து விவசாயத்துறையில ஆர்வம் கொண்டு இதுல வரணுங்கிற ஒரு எண்ணத்துல வரணும்னாரு. மாமாவுக்காக வந்து அவர் அப்படியே போயிட்டு இருக்காரு. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. மந்த் எண்டு, இயர் எண்டு, கஸ்டமர் சைடு இதெல்லாம் பார்க்க முடியாது. இதுல இருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த தொழில நீங்க ஃபேமிலியோட நீங்க ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கீங்க. ஓகே, இப்போ மாடுகள் வந்து நீங்க வளர்க்குறீங்களா மேம்? இப்போ நீங்க குட்டியை வந்து ஈன்றதுக்கு முன்னாடியே நீங்க வாங்கி வளர்க்குறீங்களா? எங்க நீங்க வாங்குறீங்க? சந்தையில் வாங்குவோம். அது போக இந்த ஊர்காட்டுகளில் யாராவது விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா போய் வாங்குவோம். இதில் வந்து ஃபுல்லாக வந்து ப்ரௌனிஷாக அந்த மாதிரி இருந்தால் வந்து அதுக்கு ஒரு ரேட்டு, ஆனால் அது ரேட் பார்த்திங்கன்னா கம்மி. இது வந்து நல்லா நீட்டு போக்கா சட்டையாக இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஈரோடு பக்கமாக போய் இப்போ இந்த 5 கன்றுகள் வாங்கிட்டு நீங்கள் ஒட்டு மொத்தமாக நீங்கள் 5 கன்றுகளையும் நீங்கள் வாங்கிட்டு என்ன ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு ஒவ்வொரு ரேட்டுக்கு 2 வந்து 40,000 அந்த மாதிரி, இன்னொரு இது வந்து 30, 35 அந்த கேட்டகரியில் நமக்கு பிடிச்சது எப்படியோ அதை பேஸ் பண்ணி விலையை கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ இது எவ்வளோ நாட்கள் நீங்கள் வளர்க்குறது வந்து நீங்கள் கன்று தான் வாங்கிட்டு இருக்கீங்க? எவ்வளோ அது வந்து ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் வளர்க்குற மாதிரி இருக்கும் பக்கமாக இருக்கும். ஏன்னா அது செனை பிடிக்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஃபஸ்ட் டைம்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஊசி போட்டால் செனை நிற்கிறது ஒன்று, செனை பிடிக்காமல் உள்ளே வேறு ஏதாவது இஷ்யூஸ் எதுலாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு மெடிசன் கொடுத்து அதுக்கப்புறம் எப்போ டேட்டா வருதோ அப்போ இன்ஜெக்ஷன் போட்டு செனை நிற்கும். அது இல்லாமல் வெயில் சமயத்தில் வந்து செனை ஊசி போட்டால் நிற்காது. அந்த மாதிரி இது கொண்டதுமே செனை பிடிக்கிற ஸ்டேஜ் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போதைக்கு வேண்டாம், வெயிட்னால இனி ஒரு மாதம் கூட போகட்டும்னு சொல்லி போட்டு நோட் பண்ணிடுச்சு. நம்ம இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 2 இயர்ஸில் அது செனை பிடிக்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த விற்பனைக்கு நீங்கள் கொண்டு போக முடியும். இப்போ செனை பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ்லேயே வந்து செனை பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ப்ராஃபிட்டபுளாக இருக்குங்க. அது அவங்க வாங்குறவங்களோட ஏன்னா அது வந்து எவ்வளோ லிட்டர் பால் கறக்கும் எதுவுமே தெரியாது. ஆனால் வந்து முதல் ஈத்து அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க. அது பல்லு கொடுத்து பார்ப்பாங்க, 2 பல்லு 4 பல்லு முளைப்பல்லு அந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்து தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த தொழிலை வந்து நீங்கள் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 4 இயர்ஸாக ரன் பண்ணுங்க. இப்போ எவ்வளோ மாடுகள் நீங்கள் விற்பனைக்கு கொடுத்துருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 10 மாடு. 10 மாடு, அதாவது அப்ராக்சிமேட்டாக நான் உங்ககிட்ட கேட்குறேங்க. 10 மாடு. சரி, இப்போ நீங்கள் வாங்கும்போது ஒரு 40,000 நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் வந்து இதுக்காக நீங்கள் வந்து உழைப்ப போடுறது எல்லாமே 2 இயர்ஸ் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதனோட ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. ஒரு சிலர் வந்து ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் எப்படி பார்த்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது ஒரு 2 மாதம் 9 மாதம் நம்ம இது போகணும். எல்லாமே பார்க்குறது வந்து 9 மாதம் செனை பிடிச்சதுக்கு அடுத்து 9 மாதம். அதுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது ஒரு சில மாதம் அதிகபட்சம் ஒரு 1.5 வருஷம்னு வச்சுக்கோங்க. 1.5 வருஷம் நீங்கள் உழைப்பு போட வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் அந்த உழைப்பை போட்டுறதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன மாதிரியான செலவுகள் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குதுங்க போட்டுட்டு? அதுக்கப்புறம் அந்த குளக்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து நல்லா அந்த ஒரு சின்ன சைஸ் குட்டி குட்டியாக தான் இருக்கும்.
அது இது எல்லாமே தான் போடுவேன். அது போக ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னா கத்திரிக்காய் அரைச்சி கட்டி போட்டால் வாங்கி இதெல்லாம் நீங்க போட்டு நீங்க மசால் பூ நீங்களே பயிரிட்டுருக்கீங்க. எவ்வளவு ஏக்கர் பயிரிட்டு? 3/4 ஏக்கர். இதெல்லாம் நீங்க செலுத்தும் போது அது சீக்கிரமா அது வந்து பருவத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதுக்கெல்லாம் வந்து மாமா பார்த்துக்குவாரு. உரம் போடுறது, தண்ணி விடுறது. ஒரு சில அத்தை முடிஞ்சா அவங்க போய் கட் பண்ணி வைப்பாங்க. இல்லை அப்படின்னா மாமாவே கட் பண்ணி கொண்டு வந்து வச்சிருவாங்க. எங்களில் 3 பேருமே யாருக்கு வந்து டைம் ஃப்ரீயாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருவோம். கொண்டு வந்து கட்டும்போது போட்டு கொண்டு வந்து கட்டி. ஓகே. இப்போ நீங்க சினைக்கு வந்து நீங்க ஊசி தான் பயன்படுத்துறீங்களா இல்லை காளைகள் எல்லாம் பயன்படுத்துறீங்களா? ஊசி தான். இந்த சைடில் எங்கேயுமே காலைங்களே கிடையாது. அதனால ஊசி பயன்படுத்துறீங்க. அந்த ஊசி வந்து நீங்க 1, 2, 3 இந்த மாதிரி நீங்க அது ஒரு டைம் பிக்சல் இருக்குங்களா? இத்தனை டைம் தான் ஊசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது என்ன மாதிரி நீங்க பயன்படுத்திக்கிறீங்க ஊசிகள்? சென்னைக்கு வந்து நீங்க பயன்படுத்துகிற ஊசிகள் வந்து ஒரு ஊசிக்கும் அடுத்த ஊசிக்கும் எவ்வளவு இடைவெளி நீங்க விட்டு பயன்படுத்துறீங்க? அவ்வளோ கேப்ல இப்போ ஃபஸ்ட் டைம் போட்டு நின்றுச்சு அப்படின்னா ஒரு 3 months இல்லை 2 months. ஏன்னா மாடு செனை பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு 90 நாளுக்கு அப்புறம் தான் வந்து செக் பண்ணி பார்ப்போம். அதில் வந்து செனை பிடிக்கல, இது வந்து தொத்துது, போட்டு எல்லாம் சாணியெல்லாம் போட்டு முதிக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அடுத்த ஊசி அதை பொறுத்து. இந்த மாதிரி நீங்க அது பார்த்தோம்னா நீங்க 40,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர அந்த மாடுகள் வந்து நீங்க 1 year 1.5 years நீங்க வந்து உங்களுடைய உழைப்பு நீங்க போட வேண்டியது இருக்கு. தீவனங்கள் நீங்க பருத்தி கொட்டை புண்ணாக்கு மற்றது எல்லாமே நீங்க வாங்கி கொடுக்கணும். ஸோ மசால் 1.5 வருடம் நீங்க உழைப்பையும் போட்டு மற்ற எல்லா செலவுகள் போக நீங்க விற்பனைக்கு கொடுக்கும்போது ஒரு மாட்டுக்கு உங்களுக்கு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செலவெல்லாம் போட்டு ஒரு 15,000 அதாவது 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க மாடுகளை விற்பனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாட்டுக்கு ஒரு 20 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஒரு இருக்கு. இது ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக தான் இருக்கு. பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காணொலியை பார்க்குறவங்க வந்து நிறைய பெண்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்காங்க, ஆண்களும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தொழிலை நம்ம பண்ணணும்னா பிரத்யேகமா நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்குங்க? தேவைகள் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு விருப்பம் வேணும். விருப்பம், அதுக்கப்புறம் வந்து அதுக்குண்டான ஈல்டெல்லாம் என்னென்ன போடலாம் அப்படிங்கிறது ஒருத்தங்கிறது வந்து மாட்டு பண்ணை இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கவங்ககிட்ட விசாரிச்சு பாருங்கள். அதுகளுக்கு என்ன ஹெல்த்துக்கு ஓகே அப்படிங்கிறத பாருங்கள். அதை பொறுத்து அதை வந்து ஒரு மாடாக பார்க்காம தான் வீட்டில் ஒரு நபராக பார்த்தீங்கன்னா அது இன்னுமே கொஞ்சம் நல்லா நமக்கு நல்லா பேராகும். அவ்வளோதான். குழந்த மாதிரி பார்க்கணும்னு சொல்லுங்க. காலையில இருந்து மாலை வரைக்கும் நீங்க என்ன மாதிரியான முறைகள், தீவன முறைகள், அதை நீங்க கையாளக்கூடிய மெத்தட்ஸ் என்ன மாதிரி இருக்கும்? உண்மையை சொல்லப்போனால் எனக்கு அது பார்க்குறதுக்கு டைம் இல்லை. எனக்கு 2 குழந்தை இருக்குது. ஸோ அதுலேயே எனக்கு டைம் போயிடும். இவங்களுக்கு என்னென்ன டைமுக்கு இப்போ என் துவைக்கிறது இருக்குங்களா அதை முடிச்சுட்டு வந்துட்டு இவங்களுக்கு எல்லாம் போட்டுவிட்டேன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா தண்ணி கட்டி கொண்டு போய் கட்டிடுவேன். அப்புறம் அவங்க கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அந்த ஃப்ரீயான டைமில் என்னோடய ஒர்க்கெல்லாம் நான் முடிச்சுக்குவேன். முடிச்சுட்டு திருப்பி சாயந்தரம் போய் பிடிச்சி கொண்டு வந்து கட்டி நான் வேலை போட்டு வச்சுருவேன். இப்படி தான் போயிடுது. அப்படிதான் போயிடுது. ஆமாங்க.